மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, அவங்களுக்கு விஷ் பண்ணிடலாம். அவங்க பேர் மணிகண்டன். அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கி என் கூட சேர்ந்து நீங்களும் விஷ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மணிகண்டன் ஹாப்பி பர்த்டே. நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துடலாமா? திங்கக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க இது. திங்கக்கிழமை வந்து நான் என்ன பண்ணேன், டே முழுக்க என்ன பண்ணேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அரிக்கு வந்து அப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்ததா, வீட்டில் டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தது. அதையும் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த டே விலாகில். வாங்க அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறெல்லாம் வந்து அப்புறம் வந்து மாமாவோடைய வீடியோ வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, மாமாவை மிஸ் பண்ணுறீங்க, மாமாவோடைய வீடியோவை மிஸ் பண்ணுறீங்க, மாமாவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் வரதை பொறுத்து தான் வந்து நான் மாமாவோடைய வீடியோ வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். நடுவில் கொஞ்சம் வந்து மாமாவோடைய வீடியோ வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் சமைக்கிறத விட மாமா சமைக்கிறது நல்லா இருக்கும். அவங்க சமைக்கிறத வந்து நான் வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். இப்போ வாங்க போடலாம் வீடியோக்குள்ளே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எந்திரிச்சு குளிச்சுட்டு உடம்பு முடியலனாலும் ரெடியாகி சாமிக்கு பூஜை பண்ணியாச்சு. பேக் கேமராவில் காமிக்கிறேன், பார்க்குறீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம், நம்ம உடம்பு முடியலன்னா, நம்ம உடம்பு முடியாதப்போ என்ன நம்ம பக்கத்தில் அப்போ தான் நமக்கு யாரையாவது தேவை ஹெல்ப்புக்கு அப்படின்ற அந்த ஒரு நினப்பு நமக்கு தோணும். ஆனால் நேற்று நைட்டு நானும் என் பையனும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றது எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும். இந்த சாமிக்கிட்ட நான் நின்று அழுதேன். நான் அழுத பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அரி வந்து அழுதான். அதுதான் என்னால் ரொம்ப மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. சாமி கும்பிட்டு இருக்கேன், பாருங்கள் பேக் கேமராவில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், நான் பூஜை பண்ணிட்டேன். எப்படி இருக்காரு? இன்றைக்கி மொத்தம் 3 வகையான பூ வச்சுருக்கேன். அவர் காலுக்கிட்ட ஒரு பூ வச்சுருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது வந்து வேல் வாங்கினதுக்கப்புறம் வெத்தலை தீபம் போடலாமா, ஊருக்கு போயிட்டு வந்து, இல்லை ஃபோட்டோஸ் தான் இருக்குல்ல, வெத்தலை தீபம் போடலாமா அப்படின்றது தோணுது. சொல்லுங்கள் நீங்கள், உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னா எனக்கு. இது வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, கீழே ஒரு தட்டு வாங்கி அதில் வைங்கன்னு. தட்டு வாங்கணும், மார்க்கெட்டுக்கு போனால் தான். அதனால் வந்து இப்போது இந்த மூடி அழகாக இருந்தது, அது மேலே வச்சுருக்கேன். யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஓகே, சொல்கிறேன், நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னும்போது நம்மளை கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உண்மையாக சொல்கிறேன், நேற்று முழுக்க எந்த ஒரு சாப்பாடுமே சமைக்கவே இல்லை. வெறும் சாதத்தை மட்டும், என்னால் அது கூட முடியல. அடுப்பில் சாதத்தை வச்சுட்டு படுத்துட்டேன். சாப்பாடு பொங்கி கீழே ஊற்றி ரொம்ப வீணாகிடுச்சு நேற்று உடம்பு முடியாதுக்கு. அதுக்கும் அதுக்கப்புறம் வந்து அது சுட சுட அந்த கஞ்சி நானும் அரியும் குடிச்சிட்டு கம்மனை படுத்துட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து மழை பெய்ய போகுது, வாசல் பெருக்கணுமேனு சொல்லிட்டு 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு வாசலை போய் பெருக்கிட்டு அப்போ தான் அந்த ஷார்ட்ஸை போட்டேன். என்னால் இன்றைக்கி வீடியோ போட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஷார்ட்ஸ் மட்டும் ஒன்று எடுத்து போட்டுட்டு வந்துட்டு படுத்துட்டோம். சுத்தமாக முடியல. குழந்தைக்கு, ஐயோ என் குழந்தைக்கு இந்த வாய் உள்பகுதி, இந்த உதட்டு இங்கே, அந்த மாதிரி மேலே இதெல்லாம் அப்படியே பொங்கி போய் அப்படியே புண்ணாகி போயிருக்கு. குழந்தை எதுவுமே சாப்பிடல, ரொம்ப ஒல்லியாயிட்டான். இந்த 2 நாள் ஜுரத்தில் சுத்தமாக குழந்தை முடியல. அவனால் இந்த மாமாக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி சொல்ல முடியல, உடம்பு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவார். யாருமே ஒரு வார்த்தை கூட என்னை ஏன் இவ்வளோ நேரம் படுத்துட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கூட எங்களை யாரும் எழுப்பி கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை. அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டோம் நாங்கள். கடவுள் இருக்கான், அது போதும். ஓகே பை. பேச முடியல, மாத்திரை போட்டு படுக்க போகிறேன். பை. என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்களேன். முடியாத நேரத்தில் இது வேறு 2 வேலை எனக்கு. பேக் கேமராவில் காமிக்கிற, கொஞ்சம் பாருங்களேன். பாருங்கள். ஷோ கடவுளே கடவுளே, எனக்கு நேரமே சரியில்லை. மொத்தமாக கொட்டிக்கிச்சுங்க. அள்ளிட்டு வந்து பார்க்குறேன் இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கஞ்சி ரெடி பண்ணுறதுக்காக இதில் வந்து போட்டுருக்கேன் பாருங்கள்.
இதுதான் வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு இல்லை என்கிட்ட, பூண்டு போடலை, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா தேவையான அளவுக்கு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கஞ்சி பதத்துக்கு வர மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கலாம். என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது முருங்கைக்கீரை தாங்க பொரியல் பண்ண போகிறேன். சாம்பார் வச்சுட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாம்பாருக்கு வந்து பருப்பு குக்கரில் வச்சுட்டேன். நான் இன்னும் அரிசி கட்டி வைக்கல. கீரையெல்லாம் பொரியல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் நான் எப்படி முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. முருங்கைக்கீரை வந்து இந்த அளவுக்கு கோம்பு இல்லாமல் அழகாக உருவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பச்சை மிளகாவும் போடலாம், காஞ்ச மிளகாவும் போடலாம். இப்போ என்கிட்ட பச்சை மிளகாய் இருக்கு, ஆனால் நான் பருப்பில் பச்சை மிளகாய் போட்டதுனால இதில் காஞ்ச மிளகாய் போட்டு செய்ய போகிறேன். காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு வெங்காயம் காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு செய்ய போகிறேன். இதில் முட்டை உடச்சி ஊற்றி செய்யலாம், தேங்காய் பூ போட்டு செய்யலாம். இப்போ நான் இன்றைக்கி திங்கக்கிழமை ரெண்டுமே நான் போடலை இன்றைக்கி. ஓகே, இதை நான் செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? கீரை போய் நம்மளுடைய தண்ணி எடுத்ததாங்க காலையில் பறிச்சுட்டு வந்தேன். தம்பி வந்து கீரை கேட்டிருக்கானே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பருப்பில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். சுத்தமாக காரமே இல்லாத அளவுக்கு குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். இப்போ கீரை பொரியல் பண்ணிவிட்டு சாதம் வடித்து சாதம் நல்லா பருப்பு போட்டு அப்படி நல்லா கொலையே பிசைஞ்சு குழந்தைக்கு ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். விசில் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் பருப்பு தாளிச்சிட்டு கீரை வந்து பொரியல் பண்ணிடலாம். தண்ணி எடுத்து சூப்பராக வந்திருக்கு. கீரை பச்சை பசேர்னு இருக்குது, ஆனால் போகிறதுக்கு தான் பயமாக இருக்குது, பாம்பு வந்துடுமோ என்னவோ அப்படின்ட்டு. சரி, ஓகே, நான் செய்யும்போது காமிக்கிறேன். வந்து நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பருப்பு தாளித்து கொட்டும் போது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கீரை மொத்தமாக அப்படியே கொட்டிக்கிச்சு. இப்போ வந்து கீரை தாளிக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். ஜீரகம் போட்டுடலாம். ஜீரகம் போட்டுட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான். ஜீரகம் பொரியட்டும். ஒரே ஒரு 2 வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகா வதங்கட்டும். இப்போ வதங்கத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ வந்து கீரையை போட்டுக்கலாம். கீரையை போட்டுட்டு காட்டுறேன். கீரை வந்து நல்லா வதங்கட்டும், வதக்கிட்டு காமிக்கிறேன். கீரை வந்து வதங்கட்டும், சரிங்களா? நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோ கீரை போட்டால் எவ்வளோண்டு நமக்கு கீரை ஆகிருக்கு. இது போதும் எனக்கு அரிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் சாம்பார் ஒரே ஒரு பச்சை மிளகா, முழுசாக காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா, அதுவும் கிள்ளி போடல, முழுசாக போட்டுருக்கேன். சாம்பார் ஓகே, சாம்பார் ரெடி, கீரை ரெடி. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு இந்த பக்கம் அரிசி கழுவி வச்சுருக்கேன். சாப்பாடு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து சாப்பாடு பருப்பு போட்டு நல்லா கட்டியாக கலந்து கொடுக்க வேண்டியதுதான். சாப்பாடு கீரை, அங்கே அஞ்சில் டப்பா மூடாமல் இருக்குது. கீரை, அதுக்கப்புறம் சாம்பார், சாப்பாடு. சாப்பிட்றப்ப பார்க்கலாம். பண்ணுது காட்டு புண்ணு பார்க்கலாம். அந்த சைடில் வந்து வாயை திறக்க முடியல, அந்தளவுக்கு இருக்குது. இப்போ அரிக்கு வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிடலாம். நான் செக் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு. கண்ணுக்கு நல்லா செவந்து போச்சு. கொஞ்சோண்டு பருப்பு சாப்பாடு சாப்பிட்டு கம்முன்னு படுத்துக்கோ. போகலாம் ஹாஸ்பிட்டல் போகலாம். இப்போ போகலாம், வெயிட் பண்ண. சரியா? வேணாம் இரு, செக் பண்ணலாம். ஃபீவர் டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுப்பேன். சரியா? ஃபீவர் வந்து 102.7 பாயிண்ட் இருக்குங்க. இதுக்கு மேலே நம்ம அரியை வந்து விட்டோன்னா அரிக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடும். நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது தான் நல்லது. சாப்பாடு கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதான்னு தெரியல.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் மொத்தம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஆகணும். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்து நான் பார்க்குறேங்க. ஏந்திரு வா, ஹாஸ்பிட்டல் போகலாம். ஆ ஏந்திரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மெடிசன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மெடிசன்னா இங்கே பாருங்கள், ஆன்டிபயோட்டிக்கு, ஃபீவர் மெடிசன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. வேறு கொடுக்கவே இல்லை, இது 2 தான் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றான் அரி. சரி, மருந்து கொடுக்கணும். அங்கேயே ஹாஸ்பிட்டலே கொடுத்துட்டேன், ஆனாலும் இப்போ சாப்பிட்றான் கொஞ்சம். கவுண்ட் பண்ணி. என் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ரொம்ப வளர்றேன் நான். ஓகே பாய்.